வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வெடித்த போராட்டம் பெரும் கலவரமாக மாறியது. ஹசீனா பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். தொடர்ந்து ஓராண்டுக்கும் மேலாக நடந்து வரும் கலவரத்தில் அந்நாட்டில் வசிக்கும் மத சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இந்துக்கள் கொல்லப்படுவதும் அவர்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை வழிநடத்திய மாணவர் இயக்க தலைவன் ஷெரீப் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து வங்கதேசத்தில் மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்து இளைஞர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். அவரின் உடல் பொதுவெளியில் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டு எரிக்கப்பட்டது. பத்திரிகை அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்து அமைப்புகள், பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசத்துடன் இணைக்க வேண்டுமென வங்கதேச அரசியல் தலைவர்கள் சிலர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகின்றனர். இதுகுறித்து வடகிழக்கு மாநிலமான அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியதாவது: வங்கதேசத்தில் தற்போது நிலவும் சூழல் மிகவும் ஆபத்தானது. குறிப்பாக நம் நாட்டின் எல்லையோர மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. வங்கதேசத்தினர் ஊடுருவலால் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. எனவே எல்லைகளை தீவிரமாக கண்காணிப்பதுடன் மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள சிக்கன் நெக் பகுதியை பாதுகாக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிற பகுதியுடன் இணைக்கும் குறுகிய பகுதியான அங்கு வங்கதேசத்தினர் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது. ஏற்கனவே அசாமி மக்கள் தொகையில் 40% பேர் வங்கதேச வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த எண்ணிக்கை 10-15% இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊடுருவல்கள் கண்டுகொள்ளப்படாததால் இன்று இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் 10% ஊடுருவல் அதிகரித்தால் அசாம் மாநிலம் தானாகவே வங்கதேசத்துடன் இணைந்துவிடும். நிலைமை அப்படித்தான் உள்ளது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போரின் போதே சிக்கன் நெக் பகுதியை பலப்படுத்த அப்போதைய காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நல்ல சந்தர்ப்பத்தை அப்போதைய அரசு கோட்டை விட்டது. வங்கதேசத்தில் வசிக்கும் அடிப்படைவாதிகள், பயங்கரவாதிகள் நம் நாட்டிற்குள் ஊடுருவினால் பல்வேறு ஆபத்துகளை சந்திக்க நேரிடும். எனவே சிக்கன் நெக் பகுதியை பலப்படுத்தவும் வடகிழக்கு மாநிலங்களில் ஊடுருவலை தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தை என்ற மருந்து மூலம் தீர்வு கிடைக்காவிட்டால் சர்ஜரி செய்ய வேண்டியதுதான். சில பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வதை தவிர வேறு வழியில்லை. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான ஆட்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. அது விரைவில் கவிழும் என ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார்.